ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு நுங்கு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கப் எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கிறேன். இது வந்து மாவு ஜவரிசி தான் நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு நைலன் ஜவரிசியில் செஞ்சு பார்க்கல. ஒருவேளை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 2 கப் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு 2 டைம் நான் வாஷ் பண்ணிக்கிறேன். டோட்டலாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம எந்த கப்பால் ஜவரிசி எடுத்தோமோ அதே கப்பால் அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்தோம்னா 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த பிளாக் கலர் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒயிட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காயில் உள்ள விதைகள் மட்டும் எடுத்துக்கலாம். இது மாதிரி விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தோல் தூக்கி போட்டுற வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ இது கூட சேர்த்துட்டு அதாவது கரகரப்பாக நம்ம தேங்காய்லாம் துருவுனா எப்படி இருக்கும் அது மாதிரி மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி தேங்காய் துருவல் மாதிரி நமக்கு தேவைப்படும். நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ இந்த தேங்காவை அப்படியே எடுத்து ஊற வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், தேங்காய் வந்து இது மாதிரி பூவாக இருக்கணும். நீங்கள் கடையில் வைக்கக்கூடிய அந்த கோகோனட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை கோகோனட் இருக்கும்ல, அது கூட. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் ஜவரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்லேருந்து அரை கப் வரைக்கும் சுகர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தோல் வச்சுருந்தோம்ல, அந்த ஏலக்காவோட தோல், அதை வந்து இது கூட சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சுகர் வந்து கரையணும். நமக்கு வந்து சுகர் சிரப் தான் தேவை, பாகுபதம் அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பிசு பிசுன்னு இருக்கலாம், அது மாதிரிலாம் கூட தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னாலே போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயாச்சு. இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சிடுறேன். சுகர் சிரப் நல்லாவே ஆறட்டும், அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு நான் பார்க்குறேன். ஜவரிசி நல்லா ஊறி நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நசுக்கிற மாதிரி நசுக்கப்படணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக ஃபுல்லாக ட்ரையாக வடிக்கணும். அதுக்கு நான் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து வடிச்சிடலாம். இது மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னாலே போதும். அதில் உள்ள தண்ணி எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். இப்போ சேம் அதே பவுலில் நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால் இது மாதிரி மத்து மாதிரி வச்சுட்டு இது மாதிரி தட்டுங்க. அப்படின்னா இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருந்துச்சு அப்படின்னா கூட இது மாதிரி வந்து தட்டிக்கலாம். இதை வந்து சைடெல்லாம் எடுத்து கை வச்சு எடுத்து விட்டு தட்டினீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு 1-2 மசிஞ்சு வரணும். நமக்கு ரொம்ப முழுசாக இருக்குல்ல, இதுமாதிரி மசிஞ்சு வரும்போது வந்து நமக்கு ஒரு மாவு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக தான் பாருங்கள், சைடு எல்லாத்தையுமே எடுத்து விட்டு இது மாதிரி சைடில் இருக்கும்ல, இது எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு தட்டும்போது நல்லா மாவு மாதிரி நல்லா டைட்டாக நமக்கு கிடைக்கும். இது மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா மாவு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இது மாதிரி கையில் பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ மற்ற எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா கை வச்சு மாவு பிசைஞ்சிக்கலாம். அந்த உப்பு வந்து ஒன்று போல செய்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மாவு பக்குவத்துக்கு நமக்கு கிடச்சிரும். நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை கையில் வச்சு லைட்டாக தட்டிக்கலாம். கையில் வந்து தண்ணி லைட்டாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா கை கழுவிட்டு வந்துடுங்க. கை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டணும் அப்படின்னா கைகளில் ரொம்ப ஒட்டாமல் வரும், இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். எந்த அளவுக்கு சன்னமாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமாக தட்டிட்டு லைட்டாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து குழி பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பூ, அதை வந்து இது கூட வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சிங்கன்னா போதும். வச்சுட்டு லைட்டாக அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, செட் ஆகிக்கும்.
அதுக்கப்புறமா நம்ம சைடில் இருக்க மாவு எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சு லைட்டாக இது மாதிரி மூடி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ப்ரெஸ் ஆகி ரவுண்டாகி வந்துடும். பாருங்கள் இது மாதிரி. இப்போ சுற்றிலும் சேர்த்து அப்படி லைட்டாக உருண்டை பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பராக வந்து நம்மளுடைய ஜவரிசி பால் வந்து ரெடி ஆயாச்சு உள்ள ஃபில்லிங்கோட. இது மாதிரி நல்லா எல்லா பக்கமே வந்து அந்த உள்ளுக்குள்ளே உள்ள ஃபில்லிங் வந்து வெளியே வராத மாதிரி தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரம் தட்டு இருக்குல்ல, இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு துணி போட்டு ஈர துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே இது எல்லாத்தையுமே வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம். இப்போக்கு நமக்கு எல்லா மாவுமே ரெடி ஆயாச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 8 கிடச்சிச்சு. இதில் 7 வச்சுருக்கேன். இப்போ வேக வைக்கும்போது 1 வச்சிடலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஜவரிசி பால் எல்லாமே ரெடி ஆச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 1 எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூடயே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். இது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7-8 நிமிஷம்குள்ளே ஆகும். நம்ம அந்த என்ன ஷேப்பில் எவ்வளோ தின்னாக சன்னமாக உருட்டி இருக்கோமோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வேகும். எனக்கு வந்து சரியாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். லைட்டாக இது மாதிரி கத்தியை விட்டு லைட்டாக இது மாதிரி எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளே மாவு இல்லாமல் நல்லாவே வெந்து வந்திருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நொங்கு எப்படி இருக்கும் பார்க்காத மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். நல்லா சூப்பராக வெந்தாச்சு. சூடு இருக்கும்போதே வேறு இடத்துல மாற்றிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். சூட்டோடு எடுத்துட்டிங்கன்னா ஒட்டாமல் நமக்கு அழகாக வந்துடும். கையில் தண்ணி நினச்சிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள், ஜவரிசி உருண்டை எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் வந்து நம்ம சுகர் சிரப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க பாத்திரம் வந்து ரொம்ப சின்ன பாத்திரம் அப்படின்றனால இதில் வந்து ஒரு 5 தான் சேர்க்க முடிஞ்சுது. மீதி எல்லாருமே ஒரு பிளேட்டு வச்சு அப்படியே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒரு 5 தான் ஃபில் ஆகுது. ஸோ அதனால் வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு வேறு பிளேட்டுக்கு கொஞ்சம் இது மாதிரி குழியான பிளேட்டுக்கு போட்டுட்டு இது வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அந்த சூட்டோடையே போட்டுருங்க. மாவு நம்ம உருண்டை இருக்கு இல்லையா, நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஏன்னா சுகர் பாகும் வந்து சுகர் சிரப்பும் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு ஆறி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது வெந்தது வந்து கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த சுகரை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். கொஞ்சம் நல்லா உள்ளே எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சுகர் சிரப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேங்காய் தண்ணி டேஸ்ட்டுக்கு இருக்கும். அந்த தேங்காயெலாம் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் அப்படியே சுகர் சிரப் ஊற்றிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சூப்பராக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.